நாம இன்னைக்கு பார்க்க போற கோவில் தெலுங்கானா மாநிலத்துல இருக்கிற ஆலந்தூர் நகர்ல இருக்கிற சங்கமேஸ்வரர் கோவிலை பத்தி பார்க்க போறோம். சங்கமேஸ்வரர் கோவில் சிவபெருமானுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட கோவில் ஆகும். சங்கமேஸ்வரர் என்பது சங்கமம் என்ற பொருள்ல இருந்து உருவாகினது. சங்கமேஸ்வரர் கோவில் முதல்ல குடவெள்ளியில் துங்கபத்ரா மற்றும் கிருஷ்ணா ஆகிய 2 முக்கிய புனித நதிகளின் சங்கமத்தால் கட்டப்பட்டிருக்கு. கோவிலை சுற்றி அரண்மனையுடன் கூடிய உயரமான மேடையில் நாகாரா பாணியில கோயில் கட்டப்பட்டிருக்காங்க. மணற்கற்களால் கருவறையை சுற்றி ஒரு சுற்றுப்பாதையும் இருக்கு. கோயில்கள்ல காணப்படும் பெரிய நாகராஜாவின் சிற்பம் கூரையில இருக்கு. மண்டபத்தில் உள்ள தூண்கள்ல விஷ்ணு, குமாரசாமி மற்றும் வான தம்பதிகளின் நல்ல உருவங்கள் செதுக்கப்பட்டிருக்காங்க. கோயிலின் தூண்கள்ல பல கல்வெட்டுகள் இருக்கு. கோவிலோட சிற்பங்கள் மற்றும் சிலைகள் சிதலமடைந்த நிலையில இருக்கு. கருவறையில ஒரு குட்டையான சதுரலிங்க பீடம் உள்ளது. கோயிலை மூல இடத்திலிருந்து நகர்த்தும் போது பிரதான சிவலிங்கத்தின் அடியில மரகதலிங்கம் இருந்திருக்கு. வெளிப்புற சுவரோட முன்பக்கம் அர்த்தநாரீஸ்வரர் மற்றும் விநாயகர் சிலைகள் உள்ளன. வெளிப்புற சுவரங்குள்ள ஓரங்கள்ல சிவபெருமான் 18 கை, ஹரிஹரர், மன்மதன், யமன், சிவன் ஆகியோரை கொள்வதை அழகாக செதுக்கி உள்ளனர். வெளிப்புற சுவர்கள்ல தூண் மண்டபத்தை ஒத்த இடங்களை கொண்டுள்ளது. கோயில்களோட 4 மூலைகளிலும் முதலை சிற்பங்கள் உள்ளன. ஒரு மூலையில் முதலை வாய்க்குள் ஒரு மனித உருவம் காணப்படுது. கோயிலின் நுழைவாயிலுக்கு நேர் எதிரே நந்தி மண்டபம் ஸ்தம்பமும் இருக்கு. 4 சதுர தூண்கள் மற்றும் எளிய தட்டையான கூரை உள்ளது. நந்தி மண்டபத்திற்கோட அருகில கல்வெட்டுகளுடன் கூடிய தூண் இருக்கு. பிரதான நுழைவாயில்ல வலது பக்கத்துல வெங்கடேஸ்வரரோட சிறிய சன்னதி இருக்கு. சிலை கருப்பு கிரானைட் கற்களால செதுக்கப்பட்டிருக்கு. தசாவதாரத்தோட படங்கள்ல தலையை சுற்றி ஏறுபவர்களின் பாணியில செதுக்கப்பட்டிருக்காங்க. இறைவன் தனது துணைவியான ஸ்ரீதேவி மற்றும் பூதேவி அவர்களது பாதங்களுக்கு கீழே வான சித்திரத்தில் இருந்து ஹனுமான் வேறுபட்டு காணப்படுறாரு. ஹனுமானோட வால் பகுதியில திரிசூலம் இருக்குது. இந்த அற்புதமான கட்டடக்கலைக்கு எடுத்துக்காட்டா விளங்குற சங்கமேஸ்வரர் கோயில நம்ம வாழ்க்கையில ஒரு முறையாவது போய் தரிசிச்சு சிவபெருமானோட அருள் கிடைக்கணும்னு வேண்டிக்குவோம். நம்ம தமிழ் கடவுள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்போர்ட் எப்பவும் வேணும். நன்றி.